ஒரு விஷயம். ஓகே, கெஜ்ரிவால் அரஸ்ட்ல சுப்ரீம் கோர்ட் கேட்கறாங்க பணம் பிடிச்சாச்சான்னு. பணம் பிடிக்கல. செந்தில் பாலாஜியில் பணம் பிடிச்சாச்சா பிடிக்கல. ஆந்திரா சிஎம் இருந்தார், 5 வருஷம் இருந்தார் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி. 13 சிபிஐ கேஸ். அதுல 3-4 கேஸ்ல ஷார்ட் ஷீட் போட்டாங்க. நடவடிக்கை எடுத்தீங்களா? உங்க பார்ட்னர் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு பெருந்தன்மையோடு அவர் நாணம் நன்மையும் செய்து விடல் பாஜக ஆதரிக்கிறார். அவர் கைது பண்ணும்போது பாஜக என்ன பண்ணு? முதல் நாள்ல தெரியாது சார். இல்ல இல்ல தேர்தல் அரசியல் நம்ம பார்த்துட்டு என்ன டிமாண்ட் இருக்கு தெரியாது. இல்ல ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியை தூண்டி அவரை கைது செய்ய வைத்தது பாஜக. அப்பதான் தங்களிடம் வருவார் என்று திட்டம் தீட்டி தூண்டி விட்டது. ஏன்னா 5 வருஷம் சிபிஐ கேஸ் இடி கேஸ்ல இருந்தவரை தூக்கி உள்ள போட்டீங்களா ஜெகன்மோகன் ரெட்டியை? ஏன் தூக்கி உள்ள போடல? அப்போ உங்க பாரபட்சம் தெரியுதா? அதனால இப்படிப்பட்ட ஒரு தகிடுதத்தம் செய்கிற ஆட்சியை மீண்டும் தொடர போகிற ஆட்சியெல்லாம் பார்க்க முடியும். இல்ல கடந்த கால கசப்புகளை அப்படியே சந்திரபாபு நாயுடு மறந்துடுவாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ரொம்ப பர்சனலா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவர் வந்து கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சிகள் எல்லாம் இருந்தது. ஒரு பிரஸ் மீட்ல ஓப்பனா வந்தாரு. அப்ப அந்த காலகட்டங்களில் தனக்கு உதவிக்கு நிக்கல அல்லது எதிராக இருந்தாங்கன்னு குபேந்திரன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அதெல்லாம் மறந்து வந்து கண்ணீர் விட்டு அழுததற்கான காரணம் ஒய்எஸ்ஆரை சேர்ந்த அமைச்சர்கள் அவருடைய மனைவியை தவறாக பேசினாங்க அழுதார். அதுக்கு பிஜேபிக்கு அவர் என்ன சொல்றாரு? இந்த கைது நடவடிக்கைகள் மற்ற விஷயங்கள் எல்லா நெருக்கடிகளையும் நீங்க உருவாக்குனீங்க. கூட்டணியிலே இல்லைங்க. அப்போ அந்த டைம்ல இவங்க போய் ஏதாச்சும் பேசினாங்களா? இல்ல. இப்போ ஹபீஸ் என்ன சொன்னாரு? மெஹபூபா முஃப்தியே தோத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கேரளாவில் நடந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால் அது ஒரு வினோதம் தான். அவரை தோக்கடிச்சது நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒமர் அப்துல்லா கட்சி. இவங்க அங்க இண்டி கூட்டணியில தான் இருந்தாங்க. ஆனா தனித்தனியா போட்டி போட்டாங்க. இவங்க ஒன்னா நின்று நீங்க சொல்ற அந்த தீவிரவாதியோ யாரோ ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப உங்களுக்குள்ள எந்த மாநிலத்திலும் ஒற்றுமை இல்லைன்றதுதான் காஷ்மீர் முடிவு காட்டுது. ஓகே, நிறைவு கருத்து. அதாவதுங்க 3வது முறை 100 சீட்டு கூட வாங்கல காங்கிரஸ். இது 3வது முறை. 84 இருந்து பெருமையான வாங்கவும் முடியல. அது பாஜக செய்ததை அவர்களால் செய்ய முடியல என்ற கோபம் அவர்கள் இருப்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்ப ஆட்சி அண்ணாமலை வந்து 35% ஆட்சி அமைக்க போகும்போது 25% ஆட்சியோட நெருக்கடி அது அவர் வந்து ஒரு தொலைக்காட்சி நேர்காணல சொல்றாரு. அப்புறம் பொதுவா பிரஸ் மீட்ல சொன்னது 25% சொன்னாரு. வெவ்வேறு இடங்களில் நிச்சயமா சொல்லல அவர். வீடியோ காட்டுங்க, வீடியோ காட்டுங்க, தனியா காமிச்சீங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துல எல்லா வழியும் சொல்லிட்டு இல்ல சார், ரைட் சார். நம்ம வந்து நான் தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் சொல்லி காமிச்சு அந்த எண்ணிக்கை உள்ள வரல. ஏன்னா நிறைய பேர் நிறைய டால் கிளைம்ஸ் வைப்பாங்க. அப்படி அவரும் வச்சிருக்கிறாரு. நீங்க தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா அவர் என்னென்ன கிளைம்ஸ்லாம் வச்சாரு, அது ஏன் நடக்கல அப்படிங்கிறது போகும். அது ஒரு தனி மனித விமர்சனமாக போகும். நான் அதை விரும்பலைங்க. பொதுவாக அரசியல்வாதிகள் கொடுக்குற ஒரு டால் கிளைம்ல இந்த முறை வரல. அது ரொம்ப ஹை எய்ம் இருக்கும் போது வராத போது கேள்விகள் எழத்தான் செய்யும். அதை முன்வைக்கிறாங்க. ஆனா கூட்டணி ஆட்சியோட நெருக்கடிகள்னு ஒண்ணு எப்படி சமாளிக்கும் பிஜேபி அப்படின்னு ஒண்ணு நெருக்கடியே இங்க இல்லங்க. சரி, ரைட், ஓகே, பார்க்கலாம். இப்ப நீ அவரு இதெல்லாம் பாவம் ஆசைப்படுறாங்க. சரி, ரைட். அந்த ஆசையில நிராயுதபாணியா செலவுக்காரங்க ஏதோ சொல்வாங்க. ஓகே, ஃபைன். அந்த மாதிரியே தான் இருக்கும். லாபம் இருக்கும். 5 வருஷமும் இருக்கும். பிரைம் மினிஸ்டர் இருப்பாரா? பார்லிமென்ட் வருஷத்துக்கு பிரைம் மினிஸ்டர் இருப்பாரா? கூட்டணி ஆட்சி ஜனநாயகத்துக்கு ஆபத்து. பார்க்கலாம் போறீங்க. சொன்னீங்க தான். இன்னொன்னு உபேந்திரன் சொன்னாரு. அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ட்ரெயினுக்கு எல்லாம் இல்லன்னு கிட்டத்தட்ட 6 மாநிலத்துல அவர் இருந்தார். ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல இருந்து அவர் இருந்தார். எங்க பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிச்சு கூட இந்த தமிழ்நாட்டுல திருப்பி ரீலான்ச் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட் இல்லங்க, சிஎம் தாங்க ஆட்டினார். எல்லாமே அந்த மாநிலத்தோட இதுங்க. சரி, இப்போ வந்து 3 மாதம் சொல்றீங்க. மோடி 3.0 100 நாள் சொல்றாங்க. அந்த 100 நாள் 90 நாள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே.